வெல்கம் பேக் டு பிக் பாஸ் சீசன் 8. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆடுகளும் ரொம்ப சூடு பிடிக்குதுங்க. பிக் பாஸ் 8 இப்போ தாங்க சூடு பிடிக்குது. ஏன்னா யாராவது வெளியேருந்து வந்தால் தான் உள்ளே இருக்கிறவங்க வந்து விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம், நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோவில் ரவீந்தர் சார் வராரு, பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. அவரோட என்ன சொல்கிறது, அவருடைய ரிவ்யூ வெளியில் இருக்கிறது எப்படின்னு தெரியும். இப்போ உள்ளே வந்து அவருடைய ரிவ்யூ கொடுத்தாருங்க. சொல்ல என்ன சொல்கிறது, அவரோட வாய் ஓயல் சௌந்தர்யாவை பாராட்டி அப்படி தான் நம்ம சொல்லணும். ஒவ்வொருத்தருக்கான பாராட்டுதலும் அவர் சும்மா முத்து முத்தாக கொடுக்குறாரு. தீபக்கை ஃபஸ்ட்டு பாராட்டுறாங்க. ஜென்யூன் ப்ளே, நம்மளோட இதுவும் அப்படி தான், வியூவும் அப்படி தான் இருந்தது. அவர் அதையே அங்கே ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி சொன்னார். தீபக் சார், நீங்கள் ரொம்ப ஜென்யூனாக ப்ளே பண்ணுறீங்க. உங்களோட இதில் வந்து எந்த வன்மமும் இல்லாமல் ஒரு ப்ளே வந்து ரொம்ப டீசெண்ட் ப்ளேவாக இருக்குது அப்படின்றத சொன்னார். அடுத்தது ஜாக்லினுக்கு சொன்னார், உனக்கு பெரும் கூட்டம் என்ன ஒன்று காமெடியாக இருக்குன்னா, எல்லாருக்கும் பெருங்கூட்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டாரு. ஜாக்லினுக்கு அப்படி தான் சொல்லி ஒரு ஹைப்பை ஏற்றி விட்டுருக்காரு. பார்ப்போம் ஜாக்லின் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. அவங்களுக்கு ஒரே ப்ளஷ் ஆகிடுச்சு தன்னை பற்றி பெருமையாக சொல்லும் போது. ஓ, அப்போ நம்ம விளையாடுறோமா. அடுத்த ஒரு இதுலேயே என்ன பண்ணிட்டாரு, ஜாக்லின் கீழே இறங்கி காணாம போயிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். அடுத்தது ஒவ்வொருத்தராக பேசும்போது அருணுக்கு சூப்பராக சொல்கிறாரு, எல்லாருக்குமே சொல்கிறாங்க நல்லாவே. அடுத்தது சௌந்தர்யாவுக்கு பேச ஆரம்பிக்கிறாருங்க. பேச ஆரம்பிச்சதே அவர் வாய் ஓயவே இல்லைங்க. அவங்கள புகழ்ந்து தள்ளுற, அம்மா நீ தான் இந்த பிபி சீசன் 8 சிண்ட்ரில்லா அப்படின்னு சொல்லிட்டாருங்க. உடனே பார்க்கணுமே இங்கே ஜாக்லின் ஃபேஸ் எல்லாம், எல்லார் ஃபேஸும் ஆஃப். சரி, முத்துக்குமாரும் சரி, மற்றவங்க எல்லாருமே அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. ஏன்னா இந்த பிக் பாஸ் வந்து ஒரு செட்டு, ஏற்கனவே விஜய் சேதுபதி சார் நம்ம அதை தான் நம்மளும் நம்ம வீடியோவில் சொல்கிறோம். ஏன்னா இந்த செட்டு இது வந்து ஒரு லைவாக வச்சுக்கணும். அது வந்து லைவ் ஷோ. அப்போ வந்து அதை லைவ்லியாக யார் வச்சிருக்கா, நம்ம ஹேண்டில் பண்ணுறான்றது தான் முக்கியம். அதை சிம்பிளாக எப்படி சொல்கிறாருன்னா, இந்த வீட்டுக்கு வந்து உயிர் கொடுத்த தேவதை அப்படின்ட்டாருங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடுன்னா இதுக்கு வந்து இவங்க தான் கரெக்டு, இவங்க தான் வந்து ஃபுல்லாக ஆக்குபைட் பண்ணுறாங்க, இவங்க தான் எல்லாமே. எது பண்ணாலும் அவள் இரிட்டேட் பண்ணாலும் க்யூட்டாக தான் இருக்குது, அவள் சண்டை போடுற மாதிரி இருந்தாலும் க்யூட்டாக தான் இருக்குது. அவளுடைய ஆக்ஷன் 1000 பேர் 1000 மார்க் பண்ணலாம், இது பண்ணலாம். ஆனால் என்ன சொன்னாருன்னா, எது பண்ணாலுமே அழகு. அதுவும் இல்லாமல் ஒரு உழைப்பு நீ அதில் போட்டிருக்கம்மா, அதனோட இதுதான். இவன் முத்துக்குமார்லாம் கேட்டிருந்தான், இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க என்னத்தை பண்ணுறாங்க, நாங்கள்லாம் உழைப்பை போடுறோம். இப்போ ரிவ்யூவர் அவர் வாயாலேயே அப்படி அங்கே உள்ள சொல்லும் போது எல்லாருக்குமே ஒரு என்ன சொல்றது, பேச்சு திறமை ஒண்டி முக்கியம் கிடையாது. அதையும் சொல்லிட்டாருங்க அவர் சொல்ல நமக்கு அப்படியே என்ன சொல்றது, ஸ்டன் ஆகி நிற்கிற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா நம்மளோட மனசுல நம்ம பேசினது, நம்ம வீடியோவில் நம்ம பேசினது எல்லாமே அவர் அந்த இடத்துல பேசுறாருங்க. அவர் சொல்றாரு, வெறும் வாய் திறமையோ பேச்சு திறமையோ வச்சுட்டு பண்ண முடியாது. இதுல சௌந்தர்யாவோட அந்த ஒரு அழகு இருக்குல்ல, அந்த உயிரோட்டமா அந்த வீட்டை வச்சுக்கிட்டதும் எல்லாம் அவளோட இண்டிவிஜுவலா நீங்க உழைச்சிருக்கீங்கன்னு சொன்னார் பாருங்க. அப்ப எல்லாருமே கீழே விழுந்துட்டாங்க, உடைக்கப்பட்டதுங்க. ஏன்னா இண்டிவிஜுவல் பிளேயர், இதைத்தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இண்டிவிஜுவல் அவர் சொல்றாரு, இன்னும் அது மெருகு விட்டுற மாதிரி சொல்றாரு. யாருமே இல்லைன்னா கூட சௌந்தர்யா நீ மட்டுமே கூட பிளே விளையாடுவ, 15 வாரம் போயிடுவ அப்படின்னு சொன்னதெல்லாம் ரொம்ப மக்கள் சப்போர்ட் பயங்கரமா இருக்கு. இதுல பாருங்க, வெளியில அமோகமான ஒரு மக்கள் சப்போர்ட் இருக்கு. ஒரு விஷயம் சொன்னாரு, வெளியே யாரும் பிஆர்ன்றதே கிடையாது. இப்போ எல்லாம் பிஆர், நீ வச்சிருக்க பிஆர் நாங்க தான் யாருன்னு கேட்டோம். அதனால எல்லாரும் அத வந்து மறைமுகமாவே இன்டைரக்டாவே சொன்னார் அவர். எல்லாருமே அவங்க வச்சுக்கிறாங்க, இவங்க இது பண்றாங்க அது பண்றாங்க, அப்படி எல்லாம் கிடையாது. உள்ள உன்னோட உழைப்பு நீ போட்டிருக்க சௌந்தர்யா, நீ ஆமா நீ வந்தாலே அது ஒரு இதுவா இருக்கு. எல்லாம் நீ பண்றது எல்லாமே கியூட், எல்லாமே பெர்ஃபார்மன்ஸ். என்ன சொல்றது தெரியல. அவர் சொல்ல அடுத்தது நீ தான் டிசர்வ், நீ தான் கப்பு வாங்க போறன்னு சொல்றதுக்கு முன்னாடி பிக் பாஸ் இன்னொரு விஷயத்த சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, இங்க ஒருத்தன் வந்து தலையை பிச்சிட்டு இருக்கான், நம்ம வந்து முடிய பிச்சுக்குன்னு என்னென்னமோ யோசிக்கிறோம், இவன் சும்மா வந்து நின்று எல்லாருக்குள்ளே கிளாப்ஸ் வாங்குறாரு. அவனுக்கு வந்து உன் மேல ஒரு பொறாமை இருக்குதுமா, அது இதுதான் நம்ம எதிர்பார்த்தோம். அந்த பொறாமையினால வந்த பயத்தினால தான், பயம் இருந்தா பொறாம இருக்கும், பொறாம இருந்தா பயம் இருக்கோங்க. இப்போ முத்துக்குமாருக்கு இது ரெண்டுமே இருக்கிறதுனால தான் சௌந்தர்யாவும் அவன் எப்போ பார்த்தாலும் டார்கெட் பண்ணிட்டு இருக்கிறான்றத நம்ம சார்பா ரவீந்தர் சார் அந்த இடத்துல உடைச்சு விட்டது ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க. இதுல பாத்தீங்கன்னா உடனே பிக் பாஸ் சொல்றாரு, போதும் நீங்க 3 பேர் வந்தது வாழ்த்துக்கள். யார் சுனிதாவும் அந்த வர்ஷினி அண்ட் நம்ம ரவீந்தர் சார். ரவீந்தர் போதுங்க, நீங்க ரிவ்யூ கொடுத்தது போதும் அப்படின்ட்டாருன்னா என்ன அர்த்தம்னா, அடுத்தது தான் முத்து அவர் சொல்வார். ஏன்னா இவர் வந்து இன்னும் சௌந்தர்யா பத்தி சொல்லிட போறாருன்னு பிக் பாஸ்க்கே பயம் வந்துருச்சு. ஸோ அடுத்தது அவர் முத்து சொன்னார், நீ சூப்பரா விளையாடிட்டு இருக்கிறன்ற மாதிரி சொன்னாரு. நல்லதான் என்ன பாக்குற மாதிரி இருக்கு முத்து அப்படின்ட்டு.
அதே மாதிரி அவர் வந்து பவித்ராவை சொன்னார், அவங்க வந்து நீங்கள் நல்லா விளையாடுறீங்கம்மா, ஆனால் நீங்கள் வந்து ஒரு அட்மாஸ்ஃபியர் மாதிரி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸை பற்றி சொல்லும் போது முத்துவோட பேரண்ட்ஸ் வந்து ரிலேட்டட் அவருடைய ஃபேமிலி மாதிரி இருந்ததுன்னு சொல்லி சொன்னார். அடுத்தது விஷாலோட ஃபேமிலியே சொன்னார். விஷாலை வந்து ஹீரோவாக சொன்னார், நீ சூப்பர் என்டர்டைனர், சூப்பர் ஹீரோடா, அதில் வந்து ப்ளஸ்ஸு மைனஸ் அதெல்லாம் தவிர்த்து நீ ஒரு சூப்பர் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆமாம், அதையும் சொன்னார். அடுத்தது வந்து சௌந்தர்யாவோட ஃபேமிலி அவர் ரொம்ப 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 ரிலேட் பண்ணிட்டு அதை ரொம்பவே என்ன சொல்கிறார் வியந்து சொன்னார். இப்படி ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்மளும் அதை தான் சொல்லியிருந்தோம். ஏன்னா மற்றவங்களை பற்றி குறை நிறைகள் எதையுமே சொல்லாமல் தன்னோட பெண்ணை நம்ம கூட சொல்லுவோம், நம்ம வீட்டு பிள்ளைங்க வந்து வெளியில் போயிட்டு அட்டகாசம் பண்ணுதோ ஒரு சண்டை போடுதோ அப்படி என்ன பண்ணுவோம், நம்ம பசங்களுக்கு தன் பிள்ளையில தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் கண்ட்ரோல் பண்ணுவோம், மற்றவங்கள வந்து குறை சொல்லிட்டு இருக்க மாட்டோம். அந்த வேலையை சௌந்தர்யா வீட்டில் இருந்த அந்த பேரண்ட்ஸ் வந்து பண்ணது வந்து நமக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை தான் வந்து ரவீந்தர் சாரும் அப்படி சொல்லியிருந்தாரு. ரொம்ப சூப்பராக இருந்தது அவங்க ஃபேமிலி அப்படின்ற மாதிரி சொல்ல. அப்போது தாயை போல பிள்ளை நூலை போல சிலைன்றதுக்கு இதனோட அர்த்தம் தான். அப்போ ஒரு ஃபேமிலியே இப்படி இருக்கும்போது அந்த ஃபேமிலியில் இருந்த பிள்ளை எப்படி இருப்பான்றதை நம்ம ஆராய்ஞ்சு பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதனால் மக்களே பார்த்து ஓட்டு போடுங்க. இதில் ஓவரால் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ரிவ்யூ நல்லா கொடுத்தாங்க. மனுஷன் என்னன்னா ஓவராகவே எல்லாருக்கும் கொடுத்துட்டாரு. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் எல்லாருக்கும் வெளியே அந்த பட்டாளங்குது இந்த பட்டாளங்குது, இங்கே போர்ப்படை இருக்குது, இங்கே ஆர்மி இருக்குது, இங்கே நேவி இருக்குது. ஏன்னா அவர் முத்துவை நல்லா பேசுவாருன்றது தான் நம்ம எதிர்பார்த்தோம். ஏன்னா வெளியிலேயே வந்து முத்துவுக்கு அவர் ரொம்ப நிறைய சப்போர்ட் பண்ணார். விஷ்ணுவே ஒரு இதுவில் பார்த்தீங்கன்னா பயங்கர டாக், ரெண்டு பேருமே சண்டையே வந்துருச்சு நம்ம யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா. நீங்கள் எப்படி நீங்கள் முத்துக்கே எதுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, நீங்கள் ரிவ்யூவர் எல்லாருக்குமே ஈக்குவலாக பண்ணணும் இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு டாக் இருந்தது. உள்ளே வந்து இவர் முத்துவை அப்ரிஷியேட் பண்ணி நிறைய பேசுவார் எதிர்பார்த்தோம். ஆனால் இவர் சௌந்தர்யாவை பேசிகிட்டே இருக்கும் போது பிக் பாஸ் வேறு அந்த இடத்துல ஸ்டாப் கொடுத்ததையும் இவர் கொஞ்சமாக தான் பேச முடிஞ்சிச்சு முத்துவை. அது வந்து ப்ளஸ்ஸாகவும் எடுத்துக்கலாம் ஒரு வகையில். இன்னொரு வகையில் என்ன, முத்துவை இப்போ ஹைப் ஏற்றி விட்டு அவனோட கேம் வேற மாதிரி மாறிட போகுது. முத்துவை கப்பை விட்டுறாத அப்படின்னு அதுக்கு அர்த்தம் என்னன்னா கப்புக்கு நீ டிசர்வா இருந்தாலும் உனக்கு காம்படிட்டர் இருக்காங்க, அத சிம்பாலிக்கா சொன்னேன். நீ வந்து காம்படிஷன்ல ஓடிட்டு தான் இருக்க, இன்னும் நீ முன்னாடி வரலன்றது தான் அர்த்தம். ஏன்னா முன்னாடி இதுல வந்து எல்லா வகையிலையும் எல்லா ஃபில் இன் த பிளாங்க்ஸையும் நிரப்பி வச்சிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா. ஸோ இப்போ டஃப்னு பார்த்தீங்கன்னா இந்த கப்புக்கு டிசர்வ் ரெண்டே பேருங்க அப்படின்னா ஒன்று சௌந்தர்யா இல்லை முத்து, இதில் யார் வேணால் இருக்கலாங்க. இப்படி தாங்க நடக்குது இவருடைய ரிவ்யூ. இடையில வந்து இந்த சுனிதாவும் அந்த வர்ஷினியும் ஏதாவது அப்பப்போ எப்படி சொல்லுவாங்கன்னா ரெண்டு பக்கம் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே தூவி விடுறாங்க. அது நல்லா தான் இருக்கு, ஒரு கிளிட்டரியா இருக்கு, நம்ம ஒரு விஷயத்துக்கு ஒரு இது மாதிரி இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வெளியில ஜாக்லினும் வர்ஷினி சௌந்தர்யா 3 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரியாவும் வந்துடுறாங்க உள்ள. ரியா வந்து ஒரு இன்னும் கொஞ்சம் சூடு ஏற்றி விடுறாங்க. ஓவராலாக எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவாக அப்படியே கொடுத்துட்டே வராங்க. விஷால தான் அவங்களோட கார்னராக இருக்குது. இங்கே உங்ககிட்ட ஒரு நிறைய பேச வேண்டியது இருக்குதுன்னு கூட்டிகிட்டு போயிட்டு அவருடைய முக்கோண காதலை பற்றி கேட்குறாங்க. நீங்கள் இப்படி பண்ணது நியாயமா? நீங்கள் ஒரு கேம் விளையாடி இது வந்து ஒரு அக்லி கேம் மாதிரி தானே இருக்குது. ஒருத்தவங்களை வந்து லவ்னு ஒரு கண்டென்ட் கொடுத்து அவங்கள வெளியில் அனுப்புறது, நம்ப வச்சு வெளியில் அனுப்புறது, அது எந்த வகையில் நியாயம்? நீங்கள் அப்படி செய்யலாமா? இதை பற்றியே நாங்கள் பேசியிருந்தோம். விஷால் வந்து அவன் விளையாடுற விளையாட்டு வந்து சரியில்லை, நம்ம டே 1லேருந்தே சொல்லிட்டு இருந்தோம். ஸோ அவன் அந்த 2 பெண்களோடய வேலை காமிச்சு. ஆனால் அவர் இதுக்கும் அவங்களுக்கு விளக்கம் தராரு. ஏற்கனவே சுனிதாக்கு விளக்கம் கொடுத்தாரு, இப்போ இவங்களுக்கும் அதே விளக்கம். யார் வந்தாலும் அவன் விளக்கம் கொடுத்துக்கினே இருக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு அவன் அட்டூழியம் பண்ணியிருக்கிறான். ஸோ ரியா வந்து 3 கார்டு கொண்டு வராங்க. 3 கார்டு கொண்டு வராங்க. யார் வந்து வெளியில் போகிறதுக்கான அந்த கேம் ஓவர் கார்டு அதை கொடுக்குறாங்க. அது பார்த்தீங்கன்னா விஷால், அருண் அண்ட் பவித்ரா 3 பேருக்கும் கொடுக்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம முத்து வந்து ரியா வெளியில் போகும்போது அவங்களுக்கு வந்து ஒரு மெடல் ஒன்று கொடுத்துருப்பான். அவனோட மெடலை கொண்டு வந்து அவங்களுக்கு கொடுத்துருப்பாரு. நீ இதில் டிசர்வ் இல்லைன்னா கூட இந்த ஒரு மெடல் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாரு. அதை வந்து இவங்க வந்து உடஞ்சிடுச்சான். அந்த உடஞ்ச அந்த ஒரு இதுவை கொண்டு வந்து இந்தாங்க அப்படின்ற மாதிரி முத்துக்கு கொடுத்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு கன்சோல் பண்ணுற மாதிரி இருந்தது. நீங்களும் தகுதியானவர் தான் இந்த இதுக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தது. அது எல்லாருமே ஒரு அந்த இடத்துல ஒரு சிரிப்பலைகள் எழும்புச்சு. என்னென்னா என்ன உடஞ்சி போன ஒரு இதுவை வந்து கொடுக்குறீங்களே அப்படின்ற மாதிரி இருந்தது. அவர் ஒன்று உடைந்தது திரும்பவும் வந்து கீழே விழுந்து எழுந்து ஓடுற இதுவை வந்து நான் இனிமேலும் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி முத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் அந்த இடத்துல வச்சாரு. அது சூப்பராக இருந்துச்சு.
இதில் வர்ஷினி வந்து தனியாகவே சௌந்தர்யாட்ட பேசுகிறத நம்ம பார்க்குறோம். நீங்கள் வந்து யாரோடவும் ஜாயின் பண்ணாமல் ஃப்ரெண்ட்ஷிப்புன்ற இதுக்குள்ளே, அதாவது அதை ஓப்பனாக சொல்லாமல் இப்படி சொல்கிறாங்க இன்டைரக்டாக, நீங்கள் தனியாக விளையாடுங்க, சப்போர்ட்டிவ் சிஸ்டம் வச்சுக்காதீங்க, அவங்க வந்து உங்களோட கேமை ஸ்பாயில் பண்ணுறாங்கன்றத இன்னும் ப்ரீஃபாக சொல்லி விட்டுட்டாங்க. ஸோ எல்லாருமே வந்து எல்லாருக்கும் ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு தான் வராங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த ப்ரோமோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து அருணவ் வராரு. அருணவ் வர்றது மாசு. ஏன்னா போகும்போது எப்படி அதை தீக்கு உடைச்சான்றதை நம்ம எல்லாம் பார்த்துருப்போம். உள்ளே வர்றதை வந்து தெரிக்க விடுறாங்க, எல்லாம் எந்திரிச்சு ஓடுறாங்கன்னு நினைக்கிறேன். பிக் பாஸ் வந்து ஒரு கலவரத்தை உண்டு பண்ணிட்டாரு. இதில் என்னன்னா அருணை நினச்சாதாங்க கொஞ்சம் பயமாக இருக்கு. அப்புறம் விஷால் நினச்சாலும் பயமாக இருக்கு. விஷால் வந்து நேற்று மேக்கப் இவர் விட்டுட்டு போயிட்டார், மேக்கப் வந்து எடுத்துகிட்டு போன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாரு. அருண் வந்து இவரை வந்து தாறுமாறாக பேசி வச்சுருக்காரு. தலைவன் வந்து அர்ணவ் வந்து வெளியில் வேற விஷயத்தெல்லாம் பயங்கர ட்ரோலாக இருக்கிறாரு. நம்ம வந்து நம்மளோட பர்சனலெல்லாம் அவர் பேசினார் இல்லையா, அவரோட பர்சனலை எடுத்து விட்டு அவர் ஓடிடுவார் அப்படின்ற மாதிரிலாம் பேசினார். வரட்டும் உள்ள வச்சு செய்ய போகிறோம் அப்படின்னு. உள்ள வந்ததுமே எல்லாமே கொஞ்சம் எல்லாருக்கும் அதான் மண்டை பிதிங்கி கண்ணு பிதிங்கி நிற்கிறாங்க. அப்படிதான் ஆமாங்க. ஏன்னா எல்லாரோட பர்சனலை பற்றியுமே எல்லாமே வெளியில் அந்த இதுவில் பார்த்துருப்பாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே ஒரே ஃபீல்டுக்குள்ளே இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு யாருமே உள்ள கேம் ப்ளே பண்ணல. இது அர்ணவ் மட்டும்தான் கொஞ்சம் குழந்தைத்தனமாகவே அந்த விஷயத்தை வந்து நானும் ஹீரோ நீயும் ஹீரோ தானே, எனக்கு அந்த மரியாதை வேணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பேசி ஒரு வழி பண்ணி வச்சுருந்தாரு. இப்போ அதுக்கெல்லாம் எதுவுமே திட்டு வாங்காமல் எதையுமே ஃபேஸ் பண்ணாமல் அவர் வெளியில் ஓடிட்டார் தப்பிச்சு. இப்போ திரும்பி வந்து வகையாக மாட்டி எட்டு சிங்கம் ப்ளஸ் ஏற்கனவே ரிவ்யூவராக உட்காந்துருக்காரு நம்ம ரவீந்தர், இன்னும் 2 பேர் சுனிதாவும் வெர்ஷினி, இப்போ இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இது இல்லாமல் ரியாவை வந்து உள்ளே இருக்கிறாங்க. இப்போ அருணவ் வந்து என்ன வேலை காமிக்க போகிறாருன்னு நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அருண் வெயிட்டிங் அருணவுக்காக எல்லாருமே வெயிட் பண்ணுறோம். நீங்களே வெயிட் பண்ணுங்க. அடுத்தது என்னன்றது அப்டேட் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.